கன்னிராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கன்னிராசிக்காரர்களே, சாதாரணமாக தோன்றும் இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பம் கொண்டு வரலாங்க. நீங்க நீண்ட நாட்களாக செய்த முயற்சிகள் இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. சின்ன வாய்ப்பு மாதிரி தெரியும் விஷயம் கூட பெரிய வெற்றிக்கான கதவா நிச்சயமா மாறுங்க. பணம், மரியாதை, முன்னேற்றம் மூன்றும் உங்களை நோக்கி நகர போகுதுங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தை நீங்க தவற விட்டீங்கன்னா அதே வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு வராதுங்க. இதுதான் அந்த ராஜயோக தருணம். முழுசா தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த பதிவு முழுமையாக கன்னிராசிக்காரர்களுக்கானதுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் அருளால கிடைக்கக்கூடிய பலன்கள், நட்சத்திரக்காரர்களுக்கான பலன்களை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். கன்னிராசிக்காரர்களே, இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்யுது. அது முருகனோட அருள். கன்னிராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகனோட பேரை எழுதுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கன்னிராசிக்காரங்க கிட்ட மற்றவங்க கிட்ட இல்லாத ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. முயற்சியை கூட முதுகெலும்பா நினைச்சு நீங்க வேலை செய்வீங்க. கன்னிராசிக்காரங்க இலக்க முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. பேச்சுல காரசாரமா பேசினாலும் இதய ஈரம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. மென்மையை வெளிக்காட்டுறதுக்கு இவங்க தயங்குவாங்க. நிறைய பேர்கிட்ட ஏமாந்தாச்சு, இனியும் ஏமாற தயாரா இல்லை. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் மென்மையான உள்ளங்களுக்கு சொந்தக்காரங்க. ஈவு இறக்கத்துக்கு இவங்களோட பேரை தாராளமா எழுதலாம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 108 நாட்கள் வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதிர்ஷ்ட புதியலுக்கான சாவியை உங்க கையில கொடுக்க போறாருங்க. உங்களை காப்பாத்த நினைக்கிறாரு சனீஸ்வர பகவான். இவரால இனி உங்க வாழ்க்கையில சுபலன்கள் கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. நிதி ரீதியாகவும், வணிக ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும் நீங்க நல்லா இருக்க போறீங்க. பணவரவு பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேர போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. ஆளுங்கட்சி கிட்ட இருந்த ஆதரவு கிடைக்க போகுதுங்க. எதிரிகள் உங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சா கூட முடியாதுங்க. வருமானத்தை அதிகமா நீங்க சேர்த்துக்க போறீங்க. சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உயர் அதிகாரிகள் கிட்ட உதவி கிடைக்க போகுதுங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க. அரசாங்க உத்தியோகம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழில் ரீதியாகவோ நல்ல வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. ஆரோக்கியத்துல இருந்த குறைகளை நீக்கி வைக்க போறாருங்க சனி பகவான். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லாம பார்த்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய கவனமா வச்சுக்கோங்க. கூட பிறந்தவங்க செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்க கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாம். சிக்கல்கள் எல்லாம் வந்துருங்க. பிள்ளைகள் உங்களுக்கு பெருமையை தேடித்தர போறாங்க. தன விருத்தி கொடுக்க போறாரு சனி பகவான். ஆடம்பர செலவு மட்டும் பண்ணிடாதீங்க. சொந்த வாகனங்கள்ல இரவு நேரத்துல பயணம் பண்றப்போ முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. அரசாங்க வழியில அலட்சியம் வேண்டாங்க. இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்களை கவனமா வச்சுக்கோங்க. வீடு பராமரிப்பு செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கதான் செய்யும். கையிருப்ப கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. மன நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உடல் பருமன், உடல் பிறந்தவங்க வழியில சொத்து தொடர்புகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் சரி, தொழிலையும் சரி, அதீத அக்கறை தேவைப்பட போகுதுங்க. இந்த காலகட்டத்துல பணி இடங்கள்ல கோபத்தையும் வேகத்தையும் கடைபிடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொறுப்பா நிதானமா எச்சரிக்கையா இருக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. சங்கடங்கள் விலக போகுது. முயற்சிகள் வெற்றி பெற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உடல்ல இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகிட போகுது. சுறுசுறுப்பா செயல்பட்டு நினைச்சதை சாதித்து கொள்ளக்கூடிய நேரமா உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. பணவரவு அதிகரிக்க போகுது. தொழில்ல தடைகள் விலக போகுது. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், கலைஞர்கள் எல்லாருமே செல்வாக்கெல்லாம் உயர்த்த போறாங்க. ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில பொறுப்பு உயரப்போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பங்கள் நீங்க போகுது. வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலக போகுது. கணவன் மனைவி ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை தேடி சொத்துக்கள் எல்லாம் வரப்போகுதுங்க.
முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய கௌரவம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே அதிகமாக போகுது. பட்டம், பதவி எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. பொருளாதார நிலையில உயர்வு, குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க. வருமானத்துல தடைகளுக்கு அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. கடந்த கால சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுது. அரசாங்க துறையிலேயோ தனியார் துறையிலேயோ உங்களுக்கான செல்வாக்கு உயரப்போகுது. பிரச்சனைகள் தீரப்போகுது. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தரப்போறாங்க. உங்களுடைய ஊதியம் உயரப்போகுது. நீங்க அரசு துறையில் இருந்தாலும் சரிங்க, தனியார் துறையில் இருந்தீங்கனாலும் சரி, உங்களுடைய உழைப்புக்கும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு, எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு, திருமணம் நடக்குமா நடக்காதுன்னு குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரப்போகுது. போட்டித் தேர்வுகளில் அதிகமாக கவனம் செலுத்த போறீங்க. உங்களோட ஆரோக்கியம் மேம்பட போகுது. குடும்பத்தாருடைய சங்கடங்கள் எல்லாம் விலகிட போகுது. உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வந்துருச்சுங்க. பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமையும் பணவரவும் நீங்க நினைச்சபடி உங்க கையில கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. பிள்ளைகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி பண வரவு கிடைக்க போகுதுங்க. தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழில இருந்த போட்டிகள் குறைய போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. புதுசா வீடு கட்டி குடியேற போறீங்க. அரசியல்ல செல்வாக்கு உயரப்போகுது. புதிய பதவிகள், பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பணம், பதவி, பட்டம், செல்வாக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தெய்வீக சிந்தனை அதிகமாக போகுது. தைரியமா செயல்பட்டு வருமானத்தை அதிகரித்துக்க போறீங்க. முதலீடு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேற போகுது. உங்களுடைய உடைமைகளுக்கு மதிப்பு கிடைக்க போகுது. ஊதிய உயர்வு கிடைக்க போகுது. குடும்பத்துல பொறுப்பு அதிகமாக போகுது. குழந்தையோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியம் சீராக போகுது. உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சாமர்த்தியமா செயல்பட்டு வாழ்க்கையில நீங்க முன்னேறிடுவீங்க. திருமணத்துல நல்லது நடக்கும். வேலையில நல்லது நடக்கும். குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கும். குலதெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை தந்துருங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நான் கல்யாணம் ஆகி எனக்கு 5-6 வருஷம் ஆச்சு, நான் போகாத கோவில் இல்லை, எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்களை இது நாள் வரைக்கும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. உங்களுடைய மனக்கவலைகள் காணல் நீராக கரைஞ்சு போக போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் சற்று இழுபறிக்கு பின்னே நடைபெறும். கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி காரியம் மாற்றினா மிக சிறப்பாக நடைபெறும். முக்கிய முடிவுகளை குடும்ப பெரியோர்களிடம் ஆலோசனையை கேட்டு எடுக்கணும். தொழில் வியாபாரம் எதிர்பாராத வளர்ச்சி பெறும். பழைய பாக்கிகள் வசூலாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில் வந்து சேரப்போகுது. உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மன மகிழ்ச்சி ஏற்படும். மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழும். இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும். காரியத்தை கச்சிதமாக முடிக்கும் திறமை வந்து சேரும். தடைபட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்குவன்மையால் நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். பண பிரச்சனை தீரும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும்
ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. புதுசாக நிலம் வாங்க போறீங்க, வீடெல்லாம் கட்ட போறீங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும், வாகன யோகம் உண்டாகும், குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும், கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அதிகரிக்கும், பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக சில பணிகளை மேற்கொள்வீங்க, தேவையான வசதி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரப்போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும், கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் கூடும், பிள்ளைகளின் நலல அக்கறை காட்டுவீங்க, குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சூழ்நிலைகள் ஏற்படலாம், உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் கூடும், புது முயற்சிகளில் ஈடுபடுவது வெற்றியை தரும், சக மாணவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்றது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் அவசியம். உங்களோட வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும், கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகுது. அடுத்ததாக நம்மளோட கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து வருவது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது. பணவரத்து திருப்தி தரும். மாணவர்கள் மிகவும் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். எதையும் சமாளிக்கும் திறமை ஏற்படும். உழைத்து பயனடைய முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவி இடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். நண்பர்களிடம் அதிகம் உதவியை எதிர்பார்க்காம இருந்துறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. குழந்தைகள் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் அதிகரிக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. மழலை செல்லம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்லம் குழந்தை கிடைக்க போகிறதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனக்குழப்பம் தீரும், எதிலும் பயம் உண்டாகும், எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாது. சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டி இருக்கும். ஜீரண கோளாறு போன்ற ஏதாவது ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். வழக்கமான பணிகளில் ஈடுபட்டு செலவு செய்வதை குறைப்பது நல்லது. பெரியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம் சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம். இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க.
கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.